அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இணையத்தின் வழியாக இந்த மார்கழி மாத கருத்தரங்கை இணையத்தின் வழியாக கண்டு களிக்கும் ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த வாகை தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய தலைப்பிற்குள்ளாக நான் செல்கிறேன். இந்த மார்கழி மாதத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒவ்வொரு நாளும் திருப்பாவை, திருவெம்பாவை. மார்கழி மாதத்தின் சிறப்பாக இவ்விரண்டு இலக்கியங்களும் காணப்படுகிறது. இந்த திருப்பாவை இயற்றியது ஆண்டாள். இவர் வைணவ சமயத்தை சார்ந்த 12 ஆழ்வார்களில் ஒருவரான இவர் பெண் ஆழ்வார். இவர் இயற்றிய மற்றொரு நூலும் இருக்கிறது, அது நாச்சியார் திருமொழி. இவருடைய நூல் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. 8ஆம் நூற்றில் வாழ்ந்தவர். 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவர் என்று நான் குறிப்பிட்டேன். இவருடைய தந்தை வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார். இவருடைய இன்னொரு பெயர் விஷ்ணு சித்தர் என்றும் குறிப்பிடப்படுகிறார். நூல்கள், இவர் இயற்றிய நூல்கள் இந்த 2 நூல்கள். அடுத்ததாக இந்த திருப்பாவை என்பது 30 பாடல்களை கொண்ட ஒரு பக்தி நூல். இது 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இதில் இருக்கிற பாடல்களை மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் பாடுவது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. திருமணமாகாத பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தை எப்படிலாம் அவங்க விரும்புகிறாங்களோ அதற்கேற்றபடி இறைவனிடம் முறையிடுவதாக இந்த பக்தி பாடல்கள் அமைகிறது. அந்த கண்ணன் பிரானையே தனக்கு கணவனாக பாவித்தும் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை பாடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் இது ஒரு நோன்பு, இந்த பாவை நோன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த பாவை நோன்பு நோற்பதற்கு முன்பாக அதிகாலையில் பெண்கள் எழுந்து கன்னி பெண்கள் எழுந்து நீராடி இறைவனுடைய சந்நிதியை சென்று வழிபடுவதாக இந்த பாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது. இதில் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு சிறப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தின் 474 தொடக்கம் 503 வரையிலான பாடல்கள் திருப்பாவை பாடல்கள். 474வது பாடல்ல இருந்து 530வது பாடல் வரைக்கும், 503வது பாடல் வரைக்கும் நமக்கு திருப்பாவை பாடலாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ இந்த பாடலுடைய முதல் பாடல்ல, திருப்பாவையில் இருக்கக்கூடிய முதல் பாடலை தான் இன்றைய இந்த கருத்தரங்கத்தில் நான் விளக்க போவது. பாடலை வாசிக்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினார் நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் நெடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் பாடுதேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் முடிகிறது. இந்த திருப்பாவையோடைய சிறப்பும் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த சிறப்பை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றாக கலந்து விட்டது இந்த திருப்பாவை பாடல்கள். மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த இந்த மார்கழி மாதத்தில் காலையில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுகிறது இந்த திருப்பாவை. ஆயினும் தமிழறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலையிலேயே இந்த திருப்பாவை ஓதப்படுகிறது. கோதை தனக்கும் தனி சந்ததி கொண்டுள்ளதுமான வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும். மொழி வேறுபாடின்றி வைகுந்த நாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படுகிறது இத்திருப்பாவை நோன்பு. திருப்பாவையின் சிறப்பு முதன்மையாக அதன் பக்தி பெருக்கு மட்டுமல்ல, பார்க்கோவை முழுவதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன் பார்க்கொண்ட காதலை வெளிப்படுத்தும் விதமாக அதன் விளைவாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்திற்குள்ளாக போகலாம். இந்த பாடலுடைய விளக்கம் என்று பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு அழகான அந்த வார்த்தை குவை, அந்த அழகான சொல்லாடல் நம்ம இதில் பார்க்க முடியுது. அழகிய பாடலுடைய விளக்கத்தை நான் வாசிக்கிறேன்.
அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே. இங்க கன்னியர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகிறது. அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே. அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை சிறப்பித்து சொல்றாங்க. ஆயர்பாடியில் வசிக்கிறாங்க. அவருடைய குடும்ப பின்னணியானது செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலவு ஒளி வீசும் நல்ல நாள் இது. இது நாம் நீராட கிளம்புவோம். இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த அரிய தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதரை பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும். இங்க கண்ணபிரானுடைய அந்த நிறம் வர்ணிக்கப்படுகிறது. கரிய நிறத்தவன், சிவந்த கண்களை உடையவன், சூரியனை போல பிரகாசமான முகத்தை உடையவன். சூரியனை போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். இங்க இந்த நந்தகோபனுடைய அந்த உருவ வர்ணனை சொல்லப்படுகிறது. அழகாக அவனுடைய உருவ வர்ணனை சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவன் நமக்காக காத்திருக்கிறான். இளம் பெண்களே, கன்னிகளே, விரைவாக கிளம்புங்கள், புறப்படுங்கள் என்று தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வ சிறுமிகளை மற்ற சிறுமிகள் எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 108 பூமியில் காணலாம். அந்த 108 திருப்பதிகளில் 108 காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறான். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் பாடி வந்தால், தர்ம செயல்களை மட்டும் செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடையலாம் என்பது போல இந்த பாடல் அமைகிறது. இன்னொரு முறை இந்த பாடலை வாசிக்கிறேன். இந்த பாடல் ரொம்ப அழகான அந்த சொல்லாடல். நீராட போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு அங்க வர்ணனை. சீர்மல்கும் எல்லா சிறப்புகளையும் சீர்களையும் பெற்ற அந்த ஆயர்பாடியில் வளரக்கூடிய செல்வ சிறுமிகளே என்று அழைக்கிறார். அடுத்தது கூர்வேல் கொடுந்தொழிலன். கூர்மையான வேலை வைத்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். யசோதை பெற்ற இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கான், கரிய மேனியுடைய செம்மையான கண்களை உடையவன், கதிர்மதியம் போல் முகத்தான். ஒரு மதிய நேரத்துல, மதியம் உச்சி வேளையில எப்படி அந்த சூரியன் பிரகாசத்தை தருமோ, வெளிச்சத்தை தருமோ, அதுபோல கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு அருள் புரிவதற்காக காத்திருக்கிறான். பாரோர் புகழ் படித்தலோர் எம்பாவாய். நம்ம அவருடைய அந்த சந்நிதியை போய் சேர வேண்டும், சீக்கிரம் எழும்புங்கள் என்பது போல அந்த பாடல் முடிகிறது. இந்த முதல் பாடல் மிகவும் சிறப்பாக அழகாக ஒரு அந்த வர்ணனையோடு அந்த நந்தகோபனுடைய அந்த அவனுடைய அந்த சிறப்பையும் ஆயர்பாடி சிறப்பையும் மற்ற பெண்கள் விரைந்து எழுப்பி தங்களுடைய தோழிகளோடு அந்த நந்தகோபனுடைய சந்நிதியை போல போய் பார்த்து தரிசிப்பதற்காக அந்த நோன்பு தொடங்குவதற்காக அந்த முதல் நாளில் இந்த முதல் பாடல் பாடப்படுகிறது. இந்த பாடலுடைய விளக்கத்தை இந்த நாளில் இந்த கருத்தரங்கில் எனக்கு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக வாகை தமிழ்ச் சங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.